திருமாவளவன் வந்து அந்த ம், நீதிபதி மேலே வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி மேலே செருப்பு கொண்டு ஒரு வழக்கறிஞர் வீசிட்டார் இல்லையா, ம். அதுக்கு கண்டனம் தெரிவித்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. ஓகே. அதை முடிச்சுட்டு அவர் வந்து அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடி இருக்க சாலையில் போய்கிட்டு இருக்கிறாரு. ஆ. போயிட்டு இருக்கும்போது வந்து இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருசக்கர வாகனத்தில் போகிறாரு. ம். போகிறவர் வந்துட்டு நம்ம பார்த்த வீடியோவில் என்ன தெரியுதுன்னா, அந்த இவர் வண்டியும் அவர் வண்டியும் ராசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஓகே. இடிச்சுதான்ற மாதிரிலாம் தெரியல. ஓகே. ஆனால் ஒரு என்ன இந்த கொஞ்சோண்டு லேசாக டச் ஆன மாதிரி தெரியுது. ம். சரியா? இப்போ வந்து ஏன் வந்து இடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி வந்து ஏன் வந்து உராயிற மாதிரி வந்தன்னு கூட கேள்வி கேட்பாங்கல்ல. ஆமா. ஏன் வந்து தள்ளி போக முடியாதா ஆ. அப்படின்னு பொதுவாக தெருவில் நடக்கிறது தானே. தெருவில் சாலையிலலாம் ஆமா. அவ்வளோ வழி இருக்கு, ஏன் இங்கே பக்கத்தில் வந்து இப்படி பண்ணுறேன்னு கேட்பாங்கல்ல. இயல்பு தானே. அது மாதிரி வந்து அவர் வந்து பின்னாடி யார் வர்றதுன்னு தெரிஞ்சு கேட்டாரோ தெரியாமையோ நின்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. கேட்ட உடனே வந்தது பாருங்க இவங்க, டேய் யாரை பார்த்துடா கேட்டீங்க, இங்கே உட்காந்துருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மொத்த பேர் சேர்ந்து அந்த வண்டியை இப்படி தள்ளி விடுறாங்க பாருங்க. அது போய் அப்படியே வந்து ஓடி போய் கீழே விழுந்து முன்னாடியெல்லாம் உடஞ்சி போச்சு அந்த வண்டிக்கு.